எடுக்கலாம். நீ அதனால எந்த பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை தம்பி. சரியா? சரியாப்பா? ஸோ அதனால சரிங்களா? ஸோ அதனால பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நல்லா தெளிவா நல்லா உட்காந்து டென்ஷன் இல்லாமல் நல்லா பண்ணாவே கண்டிப்பாக நம்ம நல்ல மார்க் வாங்க முடியும். பிரச்சனையே கிடையாது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னொன்று சொல்லிடுறேன். ரொம்ப மிட் நைட்டில் படிக்காதீங்க. நாளைக்கு எக்ஸாம் எழுத போகிறதுனால ஸோ நிறைய பேர் 2 மணிக்கு 3 மணிக்கெலாம் 11th 12th இதெல்லாம் நடந்தது. ஸோ நிறைய பார்த்தீங்கன்னா சார் நான் நைட் 2 மணிக்கு படித்தோம் 3 மணிக்கு படித்தேன் சார், காலையில் போய் என்ன உட்காரவே முடியல எக்ஸாமில், என்ன அறியாமல் தூக்கம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் இன்னைக்கு நாளைக்கு எக்ஸாம் அப்படின்னா ஒரு 11 o'clock மேலே படிக்காதீங்க. நல்லா தூங்கிடுங்க. காலையில் ஒரு 4 o'clock இல்லையா 5 o'clock இந்த மாதிரி எடுத்து ஒரு ரீகால் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரியா? நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய மிட் நைட்டு படிச்சிங்க அப்படின்னா நம்ம 9:45க்கு எக்ஸாமினேஷன் ஹாலில் உள்ளே போயிடுவோம். 1:15 தான் வெளியே வர போகிறோம். குறைஞ்சபட்சம் 3.5 மணி நேரம் 3.5 hours ஒரே இடத்துல தான் உட்கார போகிறேன். ஏன்னா ரெஸ்ட் ரூம் கூட ஒரு சில டைமில் அனுப்ப மாட்டாங்க, அலோடு இல்லைன்னு இருவாங்க. சரியா? ஒரு சில ஸ்கூலில் நீங்கள் போகும்போது ரெஸ்ட் ரூம் போயிட்டா திருப்பி 1:15 தான் ரெஸ்ட் ரூம் அனுப்புவாங்க, வெளியே வர முடியும். எக்ஸாம் முடிஞ்சது தான். அதுக்கு முன்னாடி வரதுக்கான பாசிபிலிட்டி ஒரு சில ஸ்கூல் அலோன் பண்ணுறது கிடையாது. சரியா? அப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறோம், 3.5 மணி நேரத்தில் ஒரே இடத்துல உக்காந்துங்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக தூக்கு வரத்துக்கான வாய்ப்பாக இருக்கும். ஏன்னா ரொம்ப மிட் நைட்டில் அப்படி படிச்சிங்க அப்படின்னா ஸோ தூக்கம் உங்களை அறியாமே தூக்கம் வந்துடும். அப்போ மாற்றி எழுதிடுவீங்க. ஸோ அதனால் மேக்ஸிமம் இன்னையை பொறுத்தளவுக்கு நாளைக்கு எக்ஸாம் எழுத போகிறவங்க ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்தளவுக்கு மேக்ஸிமம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ மார்னிங்க்கு சரி வாக்கப் பண்ணுறது சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நல்லா பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல மார்க்காக நம்ம வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அமையும். ஏன்னா காலையில் எடுத்து படிச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே மனசு நல்லா பதியும். ஸோ காலையில் எடுத்து உட்காந்து நல்லா படிச்சிங்க அப்படின்னா ஸோ எல்லாமே ஒரு ரீகால்டு பண்ணுவீங்கன்னா அப்படியே ஸோ நல்ல மார்க் வாங்கிறதுக்காக ஒரு வாய்ப்பாக அமையும். சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஸோ எல்லாத்துக்கும் நான் சொல்கிறேன், எல்லா ஸ்டூடெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா நல்லபடியாக பண்ணுங்கள் எக்ஸாமை. எந்த பயம் இல்லாமல் டென்ஷனும் இல்லாமல் ரிலாக்ஸாக நீங்கள் எப்போ ஸ்கூல் எக்ஸாம் எழுதுறீங்களோ அதே மாதிரி தான். என்ன ஒன்று, உங்களுக்கு வேறு சென்டரில் இருக்கும், வேறு டீச்சர்ஸ் நீங்கள் இருந்து இப்போ ஸ்கூலில் கோட்டலி ஆப்பிள் விஷயம்லாம் எழுதிருப்பீங்க, உங்கள் டீச்சர்ஸ் யாரா வந்திருப்பாங்க எக்ஸாமுக்கு. பட் அங்கே பொறுத்தளவுக்கு உங்கள் டீச்சர்ஸ் வரமாட்டாங்க, வேறு ஒரு டீச்சர்ஸ் தான் வர போகிறாங்க. ஸோ உங்களுக்கு எதனா டவுட்டாக இருந்தோ எதோ தெரியலனாவோ அங்கே இருக்கிற டீச்சர்ஸுக்கு தாராளமாக கேட்கலாம். இதை ரீட் பண்ணி காட்டுங்க அப்படின்னா ஒரு சிலர் அக்செப்ட் பண்ணுவாங்க, ஒரு சிலர் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதை நீங்கள் ஏற்றுக்க வேண்டியதாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால் பயப்படாமல் நல்லபடியாக போய் நீங்கள் எக்ஸாமை எழுதுங்க. ஸோ எந்த பயப்பட வேண்டிய அவசியமே அதே தான் சொல்கிறோம். திரும்ப மிட் நைட்டில் நிறையா படிக்காதீங்க. ஸோ படிச்சிங்க அப்படின்னா உங்களே அறியாமல் தூக்கு வரத்துக்கான வாய்ப்பாக இருக்கும். ஒரு 11 o'clock மேலே படித்து அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 5 hours 5 hours to 6 hours மினிமம் நமக்கு என்ன பண்ணணும், ஒரு தூங்க வேண்டிய டைமாக இருக்கணும். எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக மினிமம் 5 to மினிமம் 6 hours ஆகுது நீ நல்லா தூங்கியிருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். எக்ஸாம் எழுதும் போது தப்பு இல்லாமல் வரும், நமக்கு டக்குன்னு வரத்துக்கான வாய்ப்பாக இருக்கும். மினிமம் எக்ஸாமுக்கு முன்னாடி அந்த நைட்டு குறைஞ்சபட்சம் மினிமம் 6 hours ஆகுது கண்டிப்பாக நீங்கள் தூங்கியிருக்கணும். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்கள் மைண்டு கண்டிப்பாக ரிலாக்ஸாக இருக்கும், டென்ஷன் இல்லாமல் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. ஸோ நல்லா ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணுங்கள். எதையுமே எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் எழுதுங்க. ஸோ ஓன் கான்செப்டில் எழுதலாம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸோ நெக்ஸ்ட் இயர் பேப்பர் எப்படி சார் இருக்கும்? கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயரும் பேப்பர் எக்ஸலண்ட்டாக தான் இருக்கும்பா. போன வருஷமும் நமக்கு ஈஸியாக தான் இருந்தது. ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயருக்கு நெக்ஸ்ட் இயர் பேப்பர் எப்படி இருக்குன்னா கண்டிப்பாக அந்த பேப்பரும் ரொம்ப 10th பொறுத்தளவுக்கு நீங்கள் ஸோ ஃபீல் பண்ணுற அளவுக்கு பெரிய கொஸ்டின் பேப்பராக இருக்காது. நீங்கள் 80 மார்க் to 82 90 மார்க் ரொம்ப ஈஸியாக நம்ம வாங்கிடலாம். ஸோ அந்த மாதிரி தான் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஈஸியாக எளிமையாக எல்லா ஸ்டூடெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு 60 to 80 மார்க் வாங்குற அளவுக்கு கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரொம்ப தான் இருக்கும். மீதி அந்த 10 மார்க் தான் கொஞ்சம் புக்கு உள்ளே இருந்து கேட்குறதுக்கான 1 மார்க்கு. ஸோ அந்த மாதிரி கேட்கறதுக்கான வாய்ப்பாக இருக்குது நமக்கு. சரியா? ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய லெவலில் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி பெரிய அளவுலாம்
ஸோ நம்ம இருக்கிறதுக்கு